அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சென்னை திரும்பியிருக்கிறார். இது தொடர்பாக தொண்டர்களுக்கு, திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுல மிக முக்கியமாக முதலமைச்சருடைய டெல்லி பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதற்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில இந்த கடிதத்துல முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை இன்று நேற்று அல்ல, நூற்றாண்டுக்கும் முன்பாகவே இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போதும் ஆதரவளிப்பதாக இருந்தாலும் எதிர்ப்பதாக இருந்தாலும் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய இயக்கம் என்பது திமுக என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி குறித்து மாநில முதலமைச்சருடன் பிரதமர் ஆலோசிப்பதற்கான நிதி ஆயோக் கூட்டம் என்பதாலும் இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் பங்கு மிக முக்கியமானதாக கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியிலும் நிலை பெற்றிருப்பதாலும் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாக மாநிலத்தின் முதலமைச்சராக நானும் அதில் பங்கேற்க தீர்மானித்தேன் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே குடும்ப சொந்தங்கள் மீது, அதே போல வியாபார கூட்டாளிகள் மீதும் தமிழ்நாட்டிலும் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மத்திய அரசின் புலனாய்வு நிறுவனங்கள் ரெய்டு நடத்தியதும் சொந்த கட்சியினர் உட்பட யாருக்கும் தெரியாமல் அவசரமாக டெல்லிக்கு சென்று அங்கு மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில 2045ஆம் ஆண்டுல $30 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்தியாவின் பயணிக்க வேண்டும் என திட்டப்பட்டுள்ள நிலையில் அதில் தமிழ்நாட்டின் பங்களிப்பாக $4.5 டிரில்லியன் இருக்கும் என்பதை பிரதமரிடம் தெரிவித்தேன் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 10% அளவிற்கு உள்ளதாகவும் அது 15% அளவிற்கு அமையும் என்பதையும் அதற்கேற்றது மாநிலமாக தமிழ்நாட்டை திமுக அரசு முன்னெடுத்திருப்பதையும் இந்தியாவின் தலைநகரில் பெருமையுடன் நம்பிக்கையுடன் தெரிவித்து வந்திருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில தமிழ்நாடு எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு மிக முக்கியமான பங்காக திமுக அரசு தொடர்ந்து அதுல பங்காற்றி வருவதாகவும் ஒட்டுமொத்த வளர்ச்சியில இணைந்த அளவிலான மாநில வளர்ச்சியை முன்னெடுப்புதான் வழக்கமாக உள்ளது என்றும் முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களே இத்தகைய பேரணியை நடத்தவில்லை என்றும் திமுக அரசு ஏன் நடத்துகிறது என்று உள்நோக்குடன் வைக்கப்பட்ட விமர்சனங்களையும் புறந்தள்ளி கூட்டணி கட்சியினர் பங்கேற்புடன் நடைபெற்ற முன்னாள் படை வீரர்கள், பல்வேறு அமைப்பினர், பொதுமக்கள் பங்கேற்புடன் நடைபெற்ற அந்த பேரணியும் வெற்றிகரமாக அமைந்திருந்ததையும் முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அதே போல அமலாக்கத்துறை நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.